சென்னையில ப்ராப்பர்ட்டிஸ் தேடுறீங்கன்னா findbhk.com போங்க. மேட்சிங் ப்ராப்பர்ட்டிஸை AI உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணும். தமிழக சட்டமன்ற தேர்தலில் பதிவான வாக்குகளை சரிபார்க்கும் பணியை தொடங்கியிருக்கிறது தேர்தல் ஆணையம். விவரங்களோடு செய்தியாளர் ரமேஷ் இணைந்திருக்கிறார். ரமேஷ் வணக்கம். மேலும் விவரங்களை பதிவு செய்யலாம். தமிழக சட்டப்பேரவையில 4,88,00,000 வாக்குகள் பதிவாகிறது உண்டான தகவல்கள் கிடைக்கப்பட்டிருக்கிறது. 85% வாக்குப்பதிவு என்பது நடைபெற்றிருக்கிறது. இந்த வாக்குப்பதிவுகள் நடைபெற்றிருக்கக்கூடிய நிலையில ஒவ்வொரு வாக்குச்சாவடியிலும் மொத்த வாக்குகள் எவ்வளவு பதிவாயிருக்கிறது என்ற விவரங்கள் எல்லாம் அந்த 17C படிவத்துல குறிப்பிடப்படும். காரணம் என்னவென்றால் அங்கு கட்சியினுடைய ஏஜென்ட்டுகள் முகவர்களா இருப்பாங்க. அதே நேரத்தில் தேர்தல் நடத்தும் அதிகாரி முன்னில அவங்க தான் பிரசிடிங் ஆபீசர், ஒவ்வொரு பூத்துல இருக்கக்கூடிய பிரசிடிங் ஆபீசர் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா தேர்தல் நடைபெறும் போது 2 மணி நேரத்துக்கு ஒரு தடவை எவ்வளவு வாக்குகள் அந்த வாக்குச்சாவடியில பதிவாயிருக்கிறது, ஆண் வாக்குகள் பெண் வாக்குகள் இரண்டையும் அவங்க மென்ஷன் பண்ணி அந்த பர்சன்டேஜை தேர்தல் ஆணையத்துக்கு தெரியப்படுத்துவாங்க. இதன் காரணமாகத்தான் நேற்று 2 மணி நேரத்துக்கு ஒரு தடவை இந்த பர்சன்டேஜ் கிடைச்சது. நம்மளுக்கு வாக்கு சதவீதம் எவ்வளவு பதிவாயிருக்கக்கூடிய விவரங்கள் இதன் அடிப்படையில் போகும்போது 85% வாக்குகள் பதிவாயிருக்கிறது 100% அப்படிங்கிற தகவலும் கிடைக்கப்பட்டது. தற்போது இந்த 17C ஃபார்ம் படிவத்துல மொத்தமாக எவ்வளவு வாக்குகள் பதிவா இருக்கு என்ற விவரங்கள் எல்லாம் அதை தெரியப்படுத்தி அதை முகவர்களுக்கு கொடுத்திருப்பாங்க. தற்போது அந்த ஆவணங்கள் அதாவது டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே வாக்கு எண்ணிக்கை மையத்துக்கு கொண்டு வரப்பட்டிருக்கும். அங்க தேர்தல் நடத்தும் அதிகாரி அங்க இருக்கக்கூடிய ஆரோ அவங்க முன்னிலையிலையும் அதே நேரத்துல பார்வையாளர், தேர்தல் பார்வையாளர் அவரும் உடன் இருப்பார். அவரும் அந்த 17C படிவத்துல எவ்வளவு குறிப்பிடப்பட்டிருக்கிறது, அந்த வாக்குச்சாவடியில மொத்தம் எவ்வளவு வாக்குகள் என்ற விவரங்களை இரண்டையும் ஒப்பிட்டு பார்த்து சரிபார்க்கும் பணியை தொடங்கி இருக்கிறாங்க. காரணம் என்னவென்றால் ஏதாவது வாக்குச்சாவடியில அந்த 17C ஃபார்ம்ல குறிப்பிடப்பட்டதுக்கு மேல வாக்குகள் அதிகமா இருந்து இந்த 17C ஃபார்ம்ல அதற்கு அதிகமாக குறிப்பிடப்பட்டிருந்தாலோ இதுல வித்தியாசம் ஏதாவது தென்பட்டாலோ உடனடியாக ஆர்ஓ கொஸ்டின் எழுப்புவாரு. உடனே அந்த தேர்தல் நடத்தும் அதிகாரியினுடைய கேள்விக்கு இணங்க தேர்தல் பார்வையாளர் அந்த வாக்குச்சாவடியில பதிவான வீடியோ ஃபுட்டேஜ், அந்த சிசிடிவியோடைய காட்சிகள் வெப்காஸ்டிங் முறையில அங்க என்ன நிலைமை நிலவுது அப்படிங்கறதெல்லாம் ஒப்பிட்டு பார்ப்பாங்க. இதை கருத்தில் கொண்டுதான் தேர்தல் நடத்தும் அலுவலர்கள் மற்றும் தேர்தல் பார்வையாளர் இணைந்து இந்த பணியை மேற்கொண்டு வராங்க. அனைத்து மாவட்டங்களிலும் இந்த பணி என்பது தொடங்கி இருக்கிறது. மாலைக்குள் அந்த 17C படிவம் அதுல குறிப்பிடப்பட்டிருக்கூடிய மொத்த வாக்குகள், அந்த வாக்குச்சாவடியில பதிவான மொத்த வாக்குகள் இதையெல்லாம் ஒப்பிட்டு பார்த்து இறுதியில தான் ஒவ்வொரு மாவட்ட வாரியாக எத்தனை வாக்குகள் பதிவாயிருக்கிறது அப்படிங்கிற விவரங்கள் தெரிய வரும். இதை அடிப்படையாக கொண்டு பார்க்கும்போது இன்று மாலைக்குள் 234 தொகுதிகளிலும் வாக்குகள் பதிவாயிருக்கிறது என்ற விவரமும், அந்த மொத்த வாக்குகளை ஆண் வாக்காளர்கள் எவ்வளவு பெண் வாக்காளர்கள் எவ்வளவு பதிவாயிருக்கிறது என்ற விவரங்கள்லாம் தெரியவும். ஆனால் வாக்கு எண்ணிக்கையும் போது வாக்குப்பதிவு இயந்திரத்துல எந்த கட்சிக்கு எவ்வளவு பதிவான வாக்கு என்ற விவரங்கள் எல்லாம் எண்ணப்படும் போது தெரியும். அதற்கு முன்னதாக மொத்த வாக்குகள் எவ்வளவு பதிவாயிருக்கிறது என்ற விவரங்களை சரிபார்க்கும் பணியை தேர்தல் ஆணையம் தற்போது தொடங்கி இருக்கிறது. அதற்காகத்தான் அந்த 17C படிவத்தையும் அதே நேரத்துல அந்த வாக்குச்சாவடியில மொத்த வாக்குகளையும் ஒப்பிட்டு பார்த்து அந்த கட்சியினுடைய முகவர்கள், தேர்தல் பார்வையாளர்கள் மற்றும் தேர்தல் நடத்தும் அதிகாரிகள் இவர்கள் முன்னிலையில இந்த பணி என்பது தொடங்கி இருக்கிறது. மாலை வரை இந்த பணிகள் நடைபெறும். மாலைக்குள் மொத்த எவ்வளவு வாக்குகள் பதிவாயிருக்கிறது அப்படிங்கிற விவரங்கள் எல்லாம் தெரிய வருங்கிறதுதான் தற்போதைய தகவலாக உள்ளது. உங்களுடைய முழு விவரங்களுக்கு நன்றி பாஸ்கரன். சட்டமன்ற தேர்தலில் பதிவான வாக்குகளை சரிபார்க்கும் பணி தொடங்கியிருக்கிறது. விவரங்களை விரிவா எமது செய்தியாளர் வழங்க நாம கேட்டோம். சென்னையில ப்ராப்பர்ட்டிஸ் தேடுறீங்கன்னா findbhk.com போங்க. மேட்சிங் ப்ராப்பர்ட்டிஸை AI உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணும்.